الله 12 شهرا في كتاب الله صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது 10வது 2 நோன்புகளை எதிர்நோக்கி நாம் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் என்று சொன்னாலே அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று அதற்கு பெயர். முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது வழமை போல நோன்பு நோக்க சொன்னார்கள். எல்லா சஹாபிகளும் நோன்பு நோற்றிருந்தார்கள். அப்போது சஹாபிய பெருமக்கள் சொன்னார்கள், மதீனாவில் இருக்கின்ற யூதவர்களும் இன்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள். மதீனாவில் வாழக்கூடிய யூத சமூகம் இன்றைக்கு நோன்பு நோற்றிருக்கிறதுன்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் 10வது தினத்தன்று மட்டும் நோன்பு நோக்கிறார்கள். அடுத்த வருடம் நான் இருந்தால் 9வது தினத்தையும் 10வது தினத்தையும் சேர்த்து 2 நாட்கள் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, ஆனால் அதுதான் சுன்னத்து, 2 நோன்பு வைக்கணும், 9, 10. ஒரு நோன்பு மட்டும் வைக்கக்கூடிய யூத சமூகத்திலிருந்து கொஞ்சம் முரண்பட்டு 2 தினங்களாக அந்த நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பொதுவாக இஸ்லாத்துக்கு ஒரு தனி பண்புன்னு ஒன்று உண்டு. அந்த பண்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், தனித்துவமானதாக இஸ்லாமிய சட்டங்கள், வணக்க வழிபாடுகள், கலாச்சாரங்கள் எல்லாமே வேறுபட்டு இருக்க வேண்டும். அது இஸ்லாம் எதிர்பார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி வைக்க சொன்னார்கள். அன்றைக்கு யூத சமூகமும் தாடி வச்சிருச்சு. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ஸு ஷாரிப், நீங்கள் மீசையை குறைச்சிருங்க, அஃபூ லிஹியத்தகு, இந்த தாடியை விட்டுருங்க என்று வித்தியாசப்படுத்தினார். யூத சமூகம் மீசையும் பெருசாக வச்சிருப்பாங்க, தாடியும் பெரிதாக வைத்திருப்பார்கள். இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளம் என்னவென்றால் கஸ்ஸு ஷாரிப், மீசையை குறைச்சிக்கணும், தாடியை வைக்கணும். இது அவர்களுடைய விளக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லோரும் தலை மறைக்கிற பண்பு அன்றைக்கு இருந்தது. நம்ம தொப்பி போடுற மாதிரி தான் யூதவர்களும் தொப்பி இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சில சமூகத்திடத்தில் அந்த தொப்பி கலாச்சாரம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களும் தலப்பா கட்டுறாங்க, நீங்களும் தலப்பா கட்டுறீங்க, ஆனால் 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, அவர்கள் வெறும் தலப்பாயை கட்டியிருப்பார்கள், நீங்கள் தொப்பி அணிந்து அதற்கு மேல் தலப்பா கட்டுங்க. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருகிறது. ஒரே இடத்துல வாழ்ந்தார்கள். யூத சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் ஒரே இடத்துல தான் வாழ்ந்தாங்க மதீனாவில். மக்காவில் யூதவர்கள் இல்லை. ஆனால் மதீனாவில் அவங்களுக்கும் 2-3 தெரு இருந்துச்சு. அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்கிற போது இதே மாதிரி தான் எல்லாரும் மாநிலத்தவர்கள், வெள்ளையான ஒரு தோற்றத்தில் இருப்பவர்கள். அந்த காலத்தில் முறையில் பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள். பெருமானார் வேறுபடுத்துகின்ற விதம், இது யூத சமூகம், இது இஸ்லாமிய சமூகம், வேறுபாடு என்பதை இங்கே சொன்னார். நீங்கள் யஹூதி நசராணிகளின் வழிமுறைகளிலிருந்து வேறுபடுங்கள், வேறுபட்டு நில்லுங்கள். அது முரண்பாடு அல்ல, இதற்கு பெயர். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான கலாச்சாரம் இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லுவார். உங்கள் பாதை ஒன்றா இருக்கட்டும், ஒரே பாதை வேண்டாம். இது ஒரு நீதி மிக்க, ஒரு நடுநிலைமையான, எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு சுமூகமான பண்பு கொண்டதாக இஸ்லாமிய பண்பே இருக்க வேண்டும். எனவே வணக்க வழிபாடுகளிலிருந்து எல்லாவற்றிலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனித்துவத்தை அந்த சஹாபிய பெருமக்களுக்கு சொன்னார்கள். இன்றைக்கு அந்த தனித்துவ பண்பு வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலேயே, குணத்திலேயே கூட அந்த சிந்தனைகள் இருக்கிறதே, அது ஈமானிய சிந்தனைகளாக இருக்கிறது. ஹஜ்ஜு என்ற கிரிகையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ல் கடமையாச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு ஒரே தடவை தான் செய்தார். ஹஜ்ஜத்துல் விதான் அதுக்கு பெயர், விடைபெறுகிற ஹஜ்ஜு. ஹிஜ்ரி 8ல் ஹஜ்ஜு செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்.
ஏன் கடமையான உடனே ரசூலுல்லாஹ் தான் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு தொழுகை கடமையாச்சு, ரசூலுல்லாஹ் தான் அன்றைக்கி உடனே 2 தொழுது காட்டுவார்கள். எந்த கடமையாக இருந்தாலும் தெரியும். நோன்பு கடமைன்னா ரசூலுல்லாஹ் தான் வைக்கிறது முதல் நபர். ஒரு கடமை ஆகிவிட்டது என்றால் அதை முதலில் செய்து காட்டி வழிகாட்டுபவர்கள் ரசூலுல்லாஹ். ஆனால் ஹஜ்ஜு கடமை ஹிஜ்ரி 2, ரசூலுல்லாஹ் 8வது வருஷம் தான் ஹஜ்ஜு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கடமையாகவே இருந்துச்சு, ஹஜ்ஜு செய்யலை. என்ன காரணம் என்னவென்றால், அந்த காபாவில் ஹஜ்ஜு என்ற பெயரில் பல்வேறு வழிபாடுகள் நடந்தது. சிலைகளுக்கு ரத்தம் பூசுவது, கீழே உருளுவது, ட்ரெஸ் இல்லாமல் ஹஜ்ஜு செய்வது. ஏன் துணி இல்லாமல் செய்கிறீங்க? அந்த துணியில் தான் நாங்கள் பாவம் செஞ்சோம், பாவம் செஞ்ச துணியோடு காபாவை சுற்றுறதா என்று சொல்லி நிர்வாணமான ஹஜ்ஜு. இப்படி பல்வேறு வழிபாடுகள் அங்கே இருந்து கொண்டிருந்தது. காபாவுக்குள்ளே அங்கே விக்கிரகங்கள் இருந்தன. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா பக்கம் திரும்பலை, ஹஜ்ஜுக்குன்னு வரல. ஹிஜ்ரி 8 சஹாபி பெருமக்களை அனுப்பி சொன்னார்கள், இதற்கு பிறகு நீங்கள் யாரும் இந்த இடத்துல உங்கள் பழைய வழிமுறைகளோடு ஹஜ்ஜு செய்ய வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள். விதித்து விட்டு சொன்னார்கள், இது வரைக்கும் ஹஜ்ஜுன்னு என்னென்னமோ இருந்திருக்கலாம், அல்லிமு மின்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து எப்படி ஹஜ்ஜு செய்யணும், காபாவில் எப்படி நடந்துக்கணும், என்னென்ன டேட்டில் என்னென்ன அமல். இன்றைக்கி நம்ம அரஃபா 9ன்னு இருக்குது, அவர்கள் வேறு ஒரு தேதியில் வைத்திருந்தார்கள். முஸ்தலிஃபா அவர்களுக்கும் உண்டு, ஆனால் அங்கே என்ன செய்யணும்னா பழைய புராதன கவிதைகள் படிக்க வேண்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு டேட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லிமு மின்னி மனாசிகக்கும், என்னிடத்தில் ஹஜ்ஜை கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரும் வாங்கன்னு அழைத்த உடனே 1,00,000 சஹாபிகள் வந்தார்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் நின்று என்றைக்கு இந்த பிறை 8 பிறை 9 என்பதை விளக்கி ஒவ்வொரு நாளும் இது என்னென்ன அமல் செய்ய வேண்டும் என்பதை வழிமுறையாக காட்டி அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்தார்கள். அந்த ஹஜ்ஜு தான் நம்ம இப்போது செய்கிறோம். இதுக்கு முன்னால் இருந்த ஹஜ்ஜு வேற, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த பிறகு நாம் செய்து கொண்டிருக்கிற ஹஜ்ஜு வேற. இப்படி வணக்க வழிபாடுகளிலிருந்து எல்லாவற்றிலுமே ஒரு தனித்துவ பண்பை இஸ்லாம் மேற்கொண்டிருக்கிறது. உடையிலும் அந்த சிந்தனை இதெல்லாம் சேர்ந்து அது ஈமானிய பண்பை வெளிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹ் ரசூலுக்கு அது பொருத்தமானதாக, அல்லாஹ் ரசூலின் வழிகாட்டுதல் பேர்களிலே அந்த செயல் அமைக்கப்பட்டிருக்கணும். ஒரு சஹாபி எல்லாம் மான் கொம்போட தலையோடு சேர்ந்து ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு வந்தாங்க. இது என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஆயுதம்தான், ஆனால் இது மத்துல் ஹபஷா நாட்டுக்காரவங்க பயன்படுத்துகிற கத்தி. இது நாமளும் கொம்பில் அறுக்கலாம், ஆனால் அந்த கொம்பு தனியாக இருக்கணும், அது தீட்டப்பட்டிருக்க வேண்டும். பிறரின் பயன்படுத்துகிற விதங்களில் கூட கொஞ்சம் முரண்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூர்மையான ஆயுதங்களில் உங்கள் கத்தியை, உங்களுடைய ஆடுகளை நீங்கள் அருங்கள், அவர்களைப் போல அது போன்ற ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. எனவே உயர்ந்த பண்புகளோடு கூடிய தனித்துவம் மிக்க இஸ்லாமிய கலாச்சாரத்தை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற நல்லதொரு தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.